அடுத்து இன்னொரு படம் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, D55 அப்படிங்கிறது. ஸோ அதில் பார்க்கும்போது நம்ம அமரன் டைரக்டர் அண்ட் சாய் பல்லவி அவங்களெல்லாம் வச்சு தான் அந்த பூஜை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு டாக் இருக்குது, சிவகார்த்திகேயனை தனுஷ் ஃபாலோ பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது ஒருத்தர் ஹீரோயினை கமிட் பண்ணுறது அந்த காலத்துலேருந்தே இருக்குங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து நீங்கள் ஃபஸ்ட் 1901 தான் ஜெயலலிதா அவர்களை ஜோடியாக போட்டாங்க. இப்போது 15 இயர்ஸ் ஏதோ படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. உடனே சிவாஜி அவர்கள் வந்து எம்ஜிஆருக்கு ஜோடியாக பண்ணிட்டாங்களா, ஜெயலலிதா எனக்கு ஜோடியாக போடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் உடனே பேசப்படும் போது தான் கலாட்டா கல்யாணம்னு நினைக்கிறேன், அதில் கலர் படம் பண்ணாங்க. கலாட்டா கல்யாணம் சிவாஜி சாரோட சொந்த படம் நினைக்கிறேன். அதில் வந்து ஜெயலலிதாவில் கமிட் பண்ணாங்க. அதில் ஒரு பாட்டே இருக்கும், ஸோ வந்த இடம் நல்ல இடம் அப்படின்னு ஒரு பாட்டே, வர வேண்டும் மகரன்னு சாங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போ இருந்தே இருக்குது. நீங்கள் ஒரு ஹீரோ நடித்த ஹீரோயின் இப்படின்னு வரும். ரஜினி சாரோட நடித்த ஹீரோயினை அது கமல் பண்ணுவாங்க. ரஜினி சாரோட நடித்த ஹீரோயினை இந்த விஜய் கமிட் பண்ணார் இல்லையா? இப்போ அது வந்து ரொட்டேட் தான். அப்படி தான் நம்ம இதை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு தனுஷ்க்கும் சிவகார்த்திகேயனுக்கும் இங்கே உள்ள சில சூழ்நிலைகள்னால இது இப்படிலாம் பேசப்படுறது மாதிரி இருக்குது. இந்த கதைக்கு ராஜ்குமார் பண்ண கதைக்கு வந்து தனுஷ் சாஃப்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க. அதனால் அந்த இயக்குனர் போகிறாரு, இந்த ஹீரோயின் சாய் பல்லவி போகிறாங்க. இதோட ஒரு கேமியோவில் வந்து நம்ம மம்முட்டி சார் உள்ளே வர்றாரு, ஸ்ரீலீலா இருக்காங்க. ஸோ பெரிய ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாக ஒரு பட்ஜெட்டில், பெரிய பட்ஜெட்டில் தனுஷ் படங்களே இது கொஞ்சம் பெரிய பட்ஜெட் படமாக தயாரிக்கப்படுது இது.